வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து புசல்லாவையில் பெரும் பதட்டம், மக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் தீகா வேலுக்குமார் நேரில் விஜயம், போலீஸ் பொறுப்பு அதிகாரியை இடமாற்ற உறுதி என்பதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புசல்லாவ போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞன் உயிரிழந்ததை அடுத்து போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் பொதுமக்கள் ஒன்று கூடி பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதையும், அங்கு விஜயம் செய்த அமைச்சர் பி தீகாம்பரம், வேலுக்குமார் எம்பி ஆகியோர் போலீஸ் நிலையத்தில் சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதையும் படங்களில் காணலாம் என்பதாக பிரதான நிலப்படத்தையும் வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. வடக்கில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை உடன் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், சட்ட ஒழுங்கு அமைச்சரிடம் மக்கள் பிரதிநிதிகள் வேண்டுகோள் என்பதாக செய்தி ஒன்றும் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஐநா கூட்டத்தில் பங்கேற்க ஜனாதிபதி நியூயார்க் பயணம் என்பதாக செய்தி ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுக்கு நட்டஈடு வழங்க நடவடிக்கை, கிளிநொச்சிக்கு நேரில் சென்று முதல்வர் உறுதியளித்துள்ளதாக இங்கு மற்றும் ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் வெடிப்பு. அமெரிக்க நியூயார்க் பிராந்தியத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற வெடிச்சம்பவம் ஒன்றில் குறைந்தது 29 பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. வடக்கில் போலீசாருக்கு எதிராக முறைப்பாடுகள் இருக்கக்கூடாது, 2 மாத கால அவகாசம் அமைச்சர் சாகல தெரிவிப்பு என்பதாக இங்கு செய்தி ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எழுக தமிழ் பேரணிக்கு பல்வேறு தரப்புகள் ஆதரவு, மக்களை விழிப்பூட்டும் செயற்பாடுகளும் முன்னெடுப்பு என்பதாக இங்கு வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. வாடகைக்கு வாகனங்களை பெற்று விற்று வந்த சந்தேக நபர் தலைமறைவு, 10 கோடி ரூபாய் பெறுமதியான 21 வாகனங்கள் மீட்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் செய்தி ஒன்றை பிரசுரித்துள்ளது. நல்லாட்சியிலும் புலனாய்வாளர்களின் செயற்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன, அச்சத்தில் தமிழ் மக்கள், EPRLF தலைவர் சுரேஷ் தெரிவித்துள்ளதாக இங்கு மற்றும் ஒரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து இளைஞன் உயிரிழப்பு, மக்கள் கொந்தளிப்பு, புசல்லாவையில் டயர் எரித்து போராட்டம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அமைச்சர் தீகாவின் தலையீட்டால் சுமூக நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழர்களுடன் மங்களவும் சந்திப்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒலிவிலில் பாரிய அனர்த்தம், கிராமத்தினுள் கடல் நீர் புகுந்தது என்பதாக இங்கு செய்தி ஒன்றும் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சுவாதி படுகொலை சம்பவம், ராம்குமார் சிறையில் உயிரிழப்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐநாவில் ஜனாதிபதி 21ஆம் தேதி உரை என்பதாக இங்கு செய்தியொன்றையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. பான் கி மூனின் மருமகனும் இலங்கை போர்க்குற்றவாளி என்று கேள்விக்குறியுடன் இங்கு செய்தியொன்றையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. முன்னாள் இராணுவ தளபதிகளை களமிறக்க திட்டமிடும் மஹிந்த என்பதாக இங்கு மற்றொரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. பல மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்ட கிழக்கு அமைச்சரும் அதிகாரிகளும் என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஒலிவில் பகுதியில் சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட பாரிய கடலரப்பினால் காவு கொள்ளப்பட்ட இடங்களை பார்வையிட வந்த அரசியல்வாதிகளையும் அரசாங்க உத்தியோகத்தர்களையும் வெளியே செல்ல விடாமல் மக்கள் தடுத்து வைத்ததாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து போலீஸ் காவலில் இருந்த தமிழ் இளைஞர் மர்ம மரணம், அடித்து படுகொலை என மக்கள் விசனம், மறியல் போராட்டத்தினால் புசல்லாவையில் பதட்டம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை சுடரொளி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. மைத்திரியின் விசுவாசிகளுக்கும் மஹிந்தவின் சகாவுக்கும் இடையில் மூண்டது சொற்போர், வெள்ளையருக்கு பின்னர் ஊவாவை அளித்தவர்தான் சஜித்திர விஜித் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ராஜபக்சவுக்கு வால்படித்துவிட்டு இன்று வீரவசனம் பேசுகின்றார் சொய்சா என்று சசித்திர பதிலளித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தாஜுதீன் கொலை சிக்குவாரா ஷிராந்தி என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. CID விசாரணை ஆரம்பம் என்பதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிளிநொச்சி சந்தையில் தீ, விரைவில் புனரமைப்பு பணி என்பதாக வடக்கு மாகாண முதலமைச்சர் CB விக்னேஸ்வரனின் நிலப்படத்துடன் இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொளி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெட் சட்டமூலத்துக்கு ஆதரவு அளிக்கும் என்று பிரதான தலைப்புச் செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரித்துள்ளது. நியூயார்க் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 29 பேர் காயமடைந்துள்ளமை தொடர்பான செய்தியொன்றையும் டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரித்துள்ளது.
ஜனாதிபதியின் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய போது அதனை வீடியோ எடுத்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பான செய்தி ஒன்றையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்காதீபவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு நோக்குமிடத்து ஐநா அமர்வு இன்று நியூயோர்க்கில் குண்டுவெடிப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை லங்காதீப பத்திரிகை பிரசுரித்துள்ளது. கூட்டு எதிர்க்கட்சி விரைவில் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க உள்ளமை தொடர்பான செய்தி ஒன்றையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நியூயார்க் நகரில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலை அடுத்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட அரசு தலைவர்கள் 154 பேருக்கு கடும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பான செய்தி ஒன்றையும் லங்காதீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய மும்மொழி பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள செய்திகளுடன் இணைந்திருக்கின்றார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, புலம்பெயர் தமிழர்களுடன் மங்களவும் சந்திப்பு. புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பில் உலக தமிழர் பேரவையுடன் அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிசா பிஷ்வால் கடந்த வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைகள் நடத்திய நிலையில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவும் உலக தமிழர் பேரவையினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேபியை கைது செய்யுமா இன்டர்போல் சிவப்பு அறிக்கை வேண்டும் என்கிறது என்ற செய்தியும் காணப்படுகின்றது. முன்னாள் படை தளபதிகளை களமிறக்க திட்டமிடம் மகிந்த இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற உயர்மட்ட தளபதிகளை தமது அரசியல் நடவடிக்கைகள் இணைத்துக் கொள்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொது எதிரணி தீவிர ஆர்வம் காட்டவுள்ளது என்ற செய்தியும் காணப்படுகின்றது. ஒலுவிலில் பாரிய அனர்த்தம், கிராமத்தினுள் கடல் நீர் புகுந்தது, மக்கள் பலர் இடம்பெயர்வு என்ற செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஒலுவில் கிழக்கு பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு பாரிய கடலரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் கிராமத்தினுள் புகுந்ததால் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு வாசல்களை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. மடிவலை மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்க வெளிவிவகார அமைச்சு வலியுறுத்தல், வாஷிங்டன் டிசி மாநாட்டில் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகின்றது. இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும், யாழ்ப்பாணத்தில் ஜேவிபி தலைவர் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஜனாதிபதி பிரதமர் இந்தியா செல்வர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இந்தியாவுக்கு செல்ல உள்ளனர். இந்தியாவின் கோவாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 2 முக்கிய பொருளாதார துறை கூட்டங்களில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பங்கேற்க உள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. ஐநாவில் ஜனாதிபதி 21ஆம் தேதி உரை என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. சுவாதி படுகொலை சம்பவம், ராம்குமார் சிறையில் உயிரிழப்பு. இவை யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, புலனாய்வு தொந்தரவு நிறுத்தப்பட வேண்டும், அமைச்சர் சாகலவிடம் சார்ல்ஸ் எம்பி வேண்டுகோள். காணாமல் போனோரின் உறவினர்கள் மற்றும் யுத்தத்தால் கணவனை இழந்த பெண்களை புலனாய்வு எனும் பெயரில் துன்புறுத்தும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என சட்டமும் ஒழுங்கு மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்னாகவிடம் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொங்குமா கடலென ஆர்த்தெழுந்து வாருங்கள், முள்ளிவாய்க்காலோடு எல்லாம் முடியவில்லை, எழுக தமிழ் பேரணிக்கு வேல்முருகன் அழைப்பு என்ற செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, புதிய அரசமைப்பை பொது வாக்கெடுப்பில் தோற்கடிப்போம், சவால் விடுகிறது மஹிந்த அணி என்ற செய்தி காணப்படுகின்றது. புதிய அரசமைப்பு நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு நடத்தும் பொது வாக்கெடுப்பை நாம் தோற்கடிப்போம், இவ்வாறு தெரிவித்தார் மஹிந்த ஆதரவு அணி நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச. பிரபாகரன் அடையாள அட்டையை நினைவு பொருளாக பேணும் ராணுவ அதிகாரி என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. கிளிநொச்சியிலும் திலீபனுக்கு அஞ்சலி என்ற செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. அடுத்த செய்தி, காலையிலும் இரவிலும் கடனை வசூலிக்க முடியாது, நிதி நிறுவனங்களுக்கு மத்திய வங்கி தடா. வடக்கு மாகாணத்தில் செயல்படும் நிதி மற்றும் குத்தகை நிறுவனங்கள் காலை 8 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரையிலேயே நிதி நடவடிக்கைகளுக்காக வாடிக்கையாளரை தேடிச் செல்ல முடியும். இந்த நேரத்திற்கு பின்னரோ முன்னரோ செல்ல முடியாது. இவ்வாறு நிதி மற்றும் குத்தகை நிறுவனங்களுக்கு கடுமையான அறிவுறுத்தல் பிறப்பித்தது இலங்கை மத்திய வங்கியின் வட பிராந்திய கிளை என்ற செய்தி காணப்படுகிறது. கொடுத்த பணத்தையே செலவிடாத வடக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் அடுத்த கட்ட கொடுப்பனவை நிறுத்தியது கொழும்பு அரசு என்ற செய்தியும் காணப்படுகிறது. மக்கள் போராட்டத்தினால் புசல்லாவையில் பதற்றம், தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் இளைஞன் உயிரிழந்ததை அடுத்து கொந்தளிப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.